எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பிள்ளை. மலச்சிக்கல் ஒரு மனச்சிக்கல். ஆமாங்க, மலச்சிக்கல் நம்ம வயிற்றில் ஏற்படும் போது வயிறு மட்டும் பாதிக்கப்படாது, அண்டைய நாள் ஃபுல்லாகவே நம்மளுக்கு வேஸ்ட்டாக போயிடும் இல்லையா? கேஸ் அதிகமாக ஃபார்ம் ஆகும், ஒரு ஆசிட் ரிஃப்ளக்ஸ் வரலாம், வயிறு வலி கூட வரலாம், நம்மளால் வேலைகள் ஒழுங்காக செய்ய முடியாது, நம்ம என்ன தான் முக்கி போனாலும் வெளியே வரவே செய்யாது. சில பேர் அதையும் மீறி முக்கி போனாங்கன்னா வயசானவங்களாக இருந்தால் ரொம்ப தலையில் ஸ்ட்ரோக் முதற்கொண்டு பிரச்சனைகள் வரலாம். இன்னும் உடம்புல பல்வேறு விதமான பிரச்சனைகள் வர்றதுக்கு நம்ம வயிறு தான் காரணம். ஸோ அதனால் மலச்சிக்கல் ஒரு மனச்சிக்கல் தான். ஏன்னா மனசும் சரி இருக்காது. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மலச்சிக்கல் எப்படி சரி பண்ணுறது. மருந்து சாப்பிட்டா சரி பண்ண போகிறோம் இல்லைங்க, சாப்பிட்டே எப்படி சரி பண்ணுறது. சில சாப்பாடு பார்த்திங்கன்னா மலச்சிக்கலை உண்டு பண்ணும், சில சாப்பாடு மலச்சிக்கலை சரி பண்ணும். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மலச்சிக்கலை சரி பண்ணக்கூடிய சாப்பாடு, அதுவும் சத்து மிகுந்த சாப்பாடு. முக்கியமாக அந்த மலச்சிக்கல் ஏன் வருது, என்ன சத்து குறைபாட்டினால வருது, அந்த சத்து எந்த சாப்பாட்டில் இருக்குது, அதை எப்படி சாப்பிட்றது, அதை சாப்பிட்டு எப்படி மலச்சிக்கலை குணப்படுத்துது, இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள் லைஃப்பில் நீங்கள் மலச்சிக்கல் என்னைக்காவது உங்களுக்கு வந்திருக்கா, இப்போ இருக்கா இல்லை முன்னாடி வந்திருக்கா, அதை பற்றி டீட்டெயிலாக கமெண்டில் போடுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இன்றைக்கி நான் ஒரு 5 விதமான சத்துக்கள் சொல்ல போகிறேங்க. இந்த 5 விதமான முக்கியமான சத்துக்கள் நம்மளை மலச்சிக்கல் வர விடாமல் காப்பாற்றும். இந்த 5 சத்துக்கள் கொண்ட உணவுகளை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது உங்களுக்கு மலச்சிக்கலே வராது. அப்படிப்பட்ட உணவுகள் என்னென்னு பார்த்துடலாமா? முதலாவது சூப்பரான சத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்ச்சத்துன்னு சொல்லக்கூடிய ஃபைபர். இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குடலில் மூமெண்ட்டை அதிகப்படுத்தி ஸ்டூலை அப்படியே சாஃப்ட் அண்ட் லூஸ் பண்ணி ஈஸியாக மலம் வெளியேறதுக்கு உதவுது. அப்படிப்பட்ட அந்த நார்ச்சத்து எந்தெந்த உணவுகளில் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஓட்ஸு, ஆப்பிள், பனானா, கேரட், சியா சீட்ஸ், பீன்ஸ், லென்டில்ஸ்னால் ஒன்றுங்க பருப்பு தான், ஹோல் கிரெயின் சொல்லக்கூடிய கோதுமை, நட்ஸ் அண்ட் சீட்ஸ், கீரை, காய்கறிகள், அதுலேயும் காலிஃப்ளவர், பச்சை இலை தாவரங்கள். பச்சை கலரில் என்னென்ன இலை இருக்கோ அது தரக்கூடிய காய்களையோ கனிகளையோ சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு மலச்சிக்கல் வராது. முக்கியமாக பேரிக்காய், கொய்யாப்பழம், இந்த ரெண்டும் மலச்சிக்கலுக்கு உகந்தது. மலச்சிக்கல் வராமல் இருக்க தேவையான சத்துக்களில் ரெண்டாவது பார்த்திங்கன்னா மெக்னீசியம். இந்த மெக்னீசியம் என்ன பண்ணுது அப்படின்னா, உடம்பில் ஓடக்கூடிய தண்ணீரை பெரும்பகுதியான தண்ணீரை அப்படியே ஈர்த்து நம்ம குடலில் கொண்டு விடுதுங்க. அப்படி விடும்போது உங்களுக்கு தெரியும் இல்லையா, மலச்சிக்கல் வராது, மோஷன் ஈஸியாக போகும். அது இல்லாமல் நம்ம குடலில் உள்ள தசைகள் இருக்கு இல்லையா, அது ரொம்ப இறுக்கமாக இருந்தால் அதை அப்படியே தளர்த்தி ஈஸியாக மோஷன் வெளியேறதுக்கு இது வழிவகுக்குது. அப்படிப்பட்ட இந்த சத்து எந்த உணவுகளில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பூசணி விதை, முந்திரி, பாதாம், கீரை வகைகள் முக்கியங்க, அவகேடோ ஃப்ரூட், பீன்ஸ், பனானா, டார்க் சாக்லேட், இதில் எல்லாம் நிறைஞ்சிருக்கு. மூணாவது முக்கியமான விஷயங்க ப்ரோபயாட்டிக்ஸ். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கட் ஹெல்த்னு சொல்லுவோம் இல்லையா, வயிற்றில் உள்ள நல்ல பாக்டீரியாவை அதிகப்படுத்துகிறது தான் அந்த ப்ரோபயாட்டிக் உணவுகளுங்க. இந்த ப்ரோபயாட்டிக் உணவுகள் உடம்புல அதிகமாக இருக்கும்போது நம்மளுக்கு நோயே வராது, வயிறு சாஃப்டாக இருக்கும். இது குறைவான உணவுகளில் மட்டும்தாங்க இருக்குது. முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா தயிர் தாங்க. யோகட் சொல்லக்கூடிய தயிரில் நிறைஞ்சிருக்கு, பழைய சாதத்தில் நிறைஞ்சிருக்குங்க. நாள் வடித்த சாதத்தை மறுநாள் காலையில் நம்ம சாப்பிடும்போது தண்ணி ஊற்றி அதில் ப்ரோபயாட்டிக் நல்ல பாக்டீரியா நிறைஞ்சிருக்கு. புளிச்ச தோசை மாவு, இட்லி மாவு, இதுலேயும் கூட இது நிறைஞ்சிருக்கு. நாலாவது பார்த்தீங்கன்னா அதிக நீர்ச்சத்து நிறைந்த காய்கறிகள். இதில் பார்த்தீங்கன்னா தண்ணிச்சத்து நிறைய இருக்கனால, நீர்ச்சத்து நிறைய இருக்கனால ஈஸியாக மோஷன் மூவ் பண்ணி போகிறதுக்கு இது உதவுது. முக்கியமாக லூப்ரிகேஷனுக்கு இது தாங்க உதவுது. இது என்னென்ன உணவுகளில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளரிக்காய், தர்பூசணி, ஆரஞ்சு, லெமன், சூப்பு, ஹெர்பல் டீ, இதெல்லாம் நீங்கள் குடிச்சிட்டு வரும்போது உங்களுக்கு நீர்ச்சத்து உடம்புல அதிகமாகும். இது போக தண்ணியும் நிறைய குடிக்கணும். கடைசி 5வது பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி ஃபேட்டு, நல்ல கொழுப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் உள்ள நல்ல கொழுப்பு. இது நம்ம இன்டெஸ்டைனில் பார்த்தீங்கன்னா ஹெல்த்துக்கு ரொம்ப உதவுது. முக்கியமாக லூப்ரிகேட் பண்ணி இன்டெஸ்டினல் மூவ்மெண்ட்டுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. நட்ஸ் அண்ட் சீட்ஸு, அவகேடோ ஃப்ரூட், அதாவது பட்டர் ஃப்ரூட்டு, ஆலிவ் ஆயில், இது போக ஒரு 5 விதமான மீன்களில் இருக்குங்க. சூர மீன், நெத்திலி மீன், சால மீன், ஐல மீன், வஞ்சிர மீன். இது போய் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா பொட்டாசியமும் வைட்டமின் சியுமே பார்த்தீங்கன்னா நமக்கு கான்ஸ்டிபேஷனை போக்குறதுக்கு தேவை. பொட்டாசியம் உங்களுக்கு தெரியும் இல்லையா, வாழைப்பழத்தில் இருக்குது, ஸ்வீட் பொட்டேட்டோவில் இருக்குது, கீரையில் இருக்குது, ஆரஞ்சில் இருக்குது, முக்கியமாக டெண்டர் கோகனட் இருக்கு இல்லையா, இளநீர், இதில் பொட்டாசியம் நிறைய இருக்குது. வைட்டமின் சி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இல்லையா, சிட்ரஸ் ஃப்ரூட்ஸு, ஆரஞ்சு, லெமனு, கொய்யாக்காய், நெல்லிக்காய், இதிலெல்லாம் வைட்டமின் சி நிறைஞ்சிருக்கு. நான் சொன்ன எல்லா சத்துக்களும் கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கலை போக்குறதுக்கு பயன்படுது. இப்போ நான் சொன்ன 5 வகையான சத்துக்கள் பார்த்தீங்கன்னா உடம்புல இருந்துச்சுன்னா மலச்சிக்கலே வராதுங்க, அதனால் மலச்சிக்கலும் வராது. அதனால் உணவில் தொடர்ந்து இதை சேர்த்துட்டே வாங்க. உடம்புல சத்துக்கள் பெருக்கும்போது எந்த மருந்து மாத்திரை தேவையில்லாமல் மலச்சிக்கல் இல்லாமல் நிம்மதியாக வாழ முடியும். முக்கியமான விஷயம் தானே, ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி மெம்பர் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.